அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் யூடியூப் சேனல்ல இருந்து நிறைய மாணவர்கள் பெற்றோர்களுடைய கவனத்தில் கொண்டு வந்து அவங்களுடைய கேட்ட சில டாபிக்ஸு. இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம். ஸோ இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங்கில் எத்தனை கல்லூரிகள் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் எத்தனை கல்லூரிகள் இருக்கிறாங்க, அதில் யூனிவர்சிட்டிஸ் எந்த லெவலில் இருக்கிறாங்க, இதை பற்றி சம்மந்தமான ஒரு பெரிய டிஸ்கஷன். முழுசாக ஃபுல்லாக பாருங்கள், முழுசாக கேளுங்க. ஓகே சார், இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமு யார் யாருக்கு என்ன பொருந்தும் சார் அப்படின்ற மாதிரி சில கேள்விகள். டோட்டலாக தமிழ்நாட்டில் மொத்தம் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குன்னா கிட்டத்தட்ட 15+ கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, இன்க்ளூடிங் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி, MIT கேம்பஸ், தென் மற்ற காலேஜெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15+ காலேஜஸ் இருக்கிறாங்க. இது இல்லாமல் அடுத்த லெவலில் இருக்கிறது ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னாவே எந்தெந்த கேட்டகரி ஆஃப் காலேஜஸ் நமக்கு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க லிஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜஸ், சரிங்களா? கவர்மெண்ட் காலேஜ், அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜ். ப்ரைவேட் காலேஜில் 2 கேட்டகரி, அட்டானமஸ் காலேஜ் அண்ட் நான் அட்டானமஸ் காலேஜஸ். அதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் காலேஜஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் ஒரு இன்ஜினியரிங் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. சார், நாம் எப்படி எந்த கேட்டகரி ஆஃப் காலேஜஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சில ஐடியாக்கள். ஆல்ரெடி கோர்ஸை பற்றி எப்படி ஒரு கோர்ஸை தேர்ந்தெடுக்கிறது, எந்த கோர்ஸு எனக்கு பொருந்தும், அந்த மாதிரியான தகவல்கள் லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ தெரியலாம், திரும்ப எகைன் அந்த சேனலில் போயிட்டு அந்த வீடியோவை எடுத்து பாருங்கள். அதுலேருந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கேளுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அடுத்து வந்து இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கட் ஆஃப் மார்க் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு துல்லியமான கணக்கீடு எடுக்கும்போது நீங்கள் ஒரு பிளானிங்க்கு கொண்டு வர முடியும். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபிசிக்ஸில் என்ன மார்க் எடுத்திருக்கிறீங்க, ஒரு கெமிஸ்ட்ரியில் என்ன மார்க் எடுத்திருக்கீங்கன்றதை விட என்ன மார்க் வரணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு சின்ன அனலைசிஸ் இருக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, ரிசல்ட் வரத்துக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது. இப்போதைக்கு ஒரு டெசிஷன் எடுக்கணும். அந்த டெசிஷன் இப்போ எடுக்கிறதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட் இருக்குன்னா, இன்ஜினியரிங் கோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் கிடன்னு நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸில் என்ன மார்க் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்றதை கண்டுபிடிங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியும். எக்ஸாம் இடத்துல நீங்கள் ஒரு 100 மார்க் வர இடத்துல நீங்கள் 60 மார்க் வருதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ என்ன மார்க் வருதுன்ற ஒரு கால்குலேஷன் போடுங்க, அது ஒரு அனலைசிஸ் போடுங்க, எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வருதுன்றதை பாருங்கள். அதுவும் வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜில் என்ன கேட்டகரிஸ் இருக்குது, என்ன மாதிரி மார்க்ஸ் கிடைக்கும், என்ன மாதிரி என்னோட கம்யூனிட்டி கிடைக்குமா, அந்த மாதிரியான கம்யூனிட்டி ரிசர்வேஷன், ஹரிசானல் ரிசர்வேஷனில் என்ன கேட்டகரிஸ் வரும், எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்ற மாதிரி துல்லியமான வீடியோக்கள் எல்லாமே வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோக்களில் அதையும் நான் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். பட் உங்களுடைய மார்க்கு கண்டிப்பாக ஒரு 185க்கு மேலே, ஒரு பிசி கம்யூனிட்டியாக இருக்கிறவங்க 185க்கு மேலே கட் ஆஃப் இருக்கிறவங்க கண்டிப்பாக தரமான கல்லூரிகள் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் உரையிலாவே அவங்களாம் எதுவுமே பண்ண தேவையில்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அதே போல் என்ன கட் ஆஃப் மார்க் வருதுன்றதை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்து அரசு கல்லூரிகளை பற்றி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, சென்னையில் சில கல்லூரிகள் இருக்குது. அது இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற நிறைய அரசு கல்லூரிகள் இருக்குது. ஸோ அந்த கல்லூரியில் நமக்கு கன்ஃபார்மாக நிறைய கல்லூரிகளில் சீட்ஸ் வந்து வேக்கண்டாக இருந்திருக்கு. பல வருடங்களாக சீட்ஸ் வேக்கண்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட கம்யூனிட்டி அடிப்படையில் என்னென்ன மார்க் இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான், நான் வெயிட் பண்ணலாமா வேணாமான்ற அனைத்து தகவலுமே வரப்போகிற வீடியோக்களில் நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். இப்போ நம்ம மெயினாக இந்த வீடியோ ஃபோக்கஸ் பண்ணுறது, சார் நான் கவர்மெண்ட் காலேஜ் போகலாமா, சார் நான் அட்டானமஸ் காலேஜ் போகலாமா, சார் நான் அட்டானமஸ் போகலாமா, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி போகலாமா, இல்லை ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி போகலாமா அப்படின்றத பற்றி தான் மிகப்பெரிய தகவல். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக சில நண்பர்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய கட் ஆஃப் நிறைய பட்சத்தில் அதிகபட்சம் வீட்டில் முதல் பட்டதாரி இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அண்ணா யூனிவர்சிட்டியை தான் செலக்ட் பண்ணணும். அதே போல் ஒரு கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் இருக்கிறீங்களா, லைக் ஒரு பிசி கன்வெர்டட் கிறிஸ்டின் ஒரு ஷெட்யூல்டு கேட்டகரி, இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கீங்களா, அவங்க கண்டிப்பாக அண்ணா பல்கலைக்கழகமோ இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்தோட உறுப்பு கல்லூரிகளில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ப்ரைவேட் கல்லூரியாக இருந்தாலும் கவர்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணுறோன்னா, அவங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு முதல் பட்டதாரினா ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, ஷெட்யூல்டு கேட்டகரினா ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிக்கோ ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கோ போகும்போது அது நமக்கு கிடைக்கப்படாமல் போகலாம். ஸோ அதனால் உங்களுக்கு இது மாதிரி ப்ரையாரிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ரிஃபர் பண்ணுங்கள், அது ஒரு கேட்டகரியில். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியில் இன்னொரு சில கேட்டகரியில், சார் நான் விஐடி போகக்கூடாதா, ஏன் சார் நான் ஒரு சிவநாடர் யூனிவர்சிட்டி போகக்கூடாதா, ஒரு அமிர்தா போகக்கூடாதா, அந்த மாதிரியெல்லாம் கேள்விகள்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும். அது நீங்கள் என்ன கேட்டகரினா ஒன்றுமே இல்லை, மார்ச் 30 ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருப்பாங்க. இப்போ விஐடியில் கூட என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், எக்ஸாம் எழுதுங்க, நல்ல மார்க் எடுத்து ஒரு கவுன்சிலிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக சீட் வேணால் என்னை கூட வந்து பாருங்கள். எங்களுக்கு ஒரு ட்ரை பண்ணுறோம், மேபி கிடச்சிதுன்னா தாராளமாக படிங்க. அங்கே படிப்பது இந்த ஸ்காலர்ஷிப்பு இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் கேட்டகரிலாம் வராது. இருந்தாலும் அந்த ஒரு கல்லூரியில் கிடைச்சிதுன்னா தைரியமாக செலவு பண்ணாலும் எடுத்து படிக்கலாம். ஏன்னா அவங்களாம் டாப் மோஸ்ட் கல்லூரி இன் சென்னை.
இன் தமிழ்நாட்டில் டாப் மோஸ்ட் கல்லூரி நேர் ஆஃப் ரேங்கிங்கில் ஹையஸ்ட்டில் இருக்கிற கல்லூரி. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலும் நமக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அவைலபிள் இல்லைன்றது உண்மை தான். பட் அதை என்ன பண்ணுங்கள், மற்றபடி வந்து உங்களுக்கு டாப் கல்லூரி இருந்தால் தாராளமாக தேர்ந்தெடுங்க, எந்த மாற்றத்திற்கும் கிடையாது. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியோ ஒரு அட்டானமஸ் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி, ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் காலேஜ் இதெல்லாம் வரிசைப்படுத்தி இதில் யார் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜ் ப்ரியாரிட்டிஸ் கொடுங்க. சரிங்களா? செகண்ட் கேட்டகரி டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் டாப் யூனிவர்சிட்டிஸ் தான் தாராளமாக கொடுங்க. சிம்நாடாக இருக்கட்டும், விஐடியாக இருக்கட்டும், அமிர்தா இருக்கட்டும், தாராளமாக உங்களுக்கு நல்ல ஸ்காலர்ஷிப்பில் கூட சரியாக நிறைய காலேஜஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதை கடைசியில் தாராளமாக சேர்ந்துடுங்க. ஏன்னா அந்த கல்லூரிகளில் எந்த மாற்று கருத்து இருக்காது, நல்ல கல்லூரி, நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்குற கல்லூரி. அடுத்த கேட்டகரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் கல்லூரி. இங்கே வந்து இருக்கிற ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஜினியரிங் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரியில் பிரிக்கலாம். அது வந்து அட்டானமஸ் கேட்டகரி, நான் அட்டானமஸ் கேட்டகரி. சார் அட்டானமஸ் கேட்டகரிக்கும் நான் அட்டானமஸ் கேட்டகரி என்ன வித்தியாசம்? சார் அட்டானமஸ் கல்லூரிக்கு ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிக்கு என்ன சார் வித்தியாசம்? இதில் எதை நான் ப்ரிஃபர் பண்ணலாம்? கண்டிப்பாக நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, டீம்டு யூனிவர்சிட்டி, அட்டானமஸ், நான் அட்டானமஸில் ப்ரியாரிட்டிஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டாப் டீம்டு யூனிவர்சிட்டியை ஒதுக்கிடுங்க. நார்மல் டீம்டு யூனிவர்சிட்டி அட்டானமஸ் அது கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அட்டானமஸ் காலேஜ் தான் எடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த அட்டானமஸ் காலேஜில் படிக்கும்போது உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடுடைய அஸ்திவாரம் இன்ஜினியரிங் படிப்பை பொறுத்த வரைக்கும் விஐடி அவங்க மாதிரி ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, ஒரு தனியார் பல்கலைக்கழகத்துக்கு கேட்டகரியில் இருக்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகம். இன்றைக்கி வந்து ஒரு மெடிக்கலுக்கு வந்து டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் மருத்துவ பல்கலைக்கழகம்னு சொல்கிறோமோ, இன்ஜினியரிங் பொறுத்தவரை அஸ்திவாரம் அண்ணா பல்கலைக்கழகம் தான். அவங்கள்ட்ட டிகிரி சர்டிஃபிகேட் வாங்குறது எத்தனையோ பேருக்கு மிகப்பெரிய உத்தமம். இன்னமும் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இன்னமும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் வாங்க முடியாதால் ஏங்கின எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன், எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், சரியாக படிக்க முடியாமல் இல்லை வந்தவங்களும் பார்த்துருக்கோம். சரி, ஓகே. அட்டானமஸ், நான் அட்டானமஸ். ஸோ ஒரு அட்டானமஸ் கல்லூரியில் நீங்கள் படிக்கிறதுனால என்னென்னலாம் பெனிஃபிட் சார்? அதை வந்து ஒரு நான் அட்டானமஸ் கேட்டகரியிலையோ ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் கம்பாரிஷன் பண்ணும்போது ஏன் நம்ம அட்டானமஸ்க்கு ப்ரியாரிட்டிஸ் கொடுக்கணும், ஏன் நான் அட்டானமஸுக்கு நான் அடுத்த கேட்டகரியில் வச்சுக்கணும், அந்த மாதிரி நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ அட்டானமஸ் கல்லூரி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஓனாகவே வி ஹாவ் அ ரைட்ஸ் டு கரெக்ஷன் த பேப்பர். அவங்களால ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவலான ஸ்கில் தேவைப்படுது. இண்டிவிஜுவலான தனிப்பட்ட திறமையில் உனக்கு சைபர் செக்யூரிட்டி, நீ படிக்கிறது ஈஸி, உனக்கு ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்கில் தேவைப்படுது, இல்லை உனக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில் தேவைப்படுது அப்படின்னா அவங்க மேபி உங்களுக்கு 3rd இயர் ஃபைனல் இயரில் அது சம்மந்தமான எலக்டிவ் பேப்பர் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு எலக்டிவ் பேப்பர் எடுக்கிறதுனால அது சம்மந்தமான உனக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். அதை தாண்டி நீங்கள் வெளியிலையும் ஒரு அவுட் சோர்ஸிங்லேயும் ரிசோர்ஸ்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு என்ன பாடம் நடத்தப்படுகிறதோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை தான் வேல்யூவே பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ அதை வேல்யூ பண்ணும்போது பசங்க வந்து அதை மிஸ் பண்ணாமல் ஈஸியாக கிளியர் பண்ணி நல்லா கிளியர் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறது அண்ணா யூனிவர்சிட்டி. சரிங்களா? ஈவன் அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டில் காலேஜ் பேர் கூட இருக்காது. ஸோ நம்மளுடைய நோக்கம் எல்லாமே 2-3 விஷயத்துக்காக தான் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் தேர்ந்தெடுக்கிறோம். ஒன்று நாலேஜ், இன்னொன்று அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு வாங்கணும். அண்ணா யூனிவர்சிட்டியில் நம்ம டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கணும் தான் எல்லாருமே. அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸில் படிக்கிறவங்களுக்கு அதே சர்டிஃபிகேட் தான். இங்கே இருக்கிற ஒரு அட்டானமஸ் கல்லூரியில் படிக்கிறவங்களும் அதே டிகிரி சர்டிஃபிகேட் தான். ஸோ டிகிரி சர்டிஃபிகேட்டை வாங்கணும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாலேஜோட பிளேஸ்மெண்ட் சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே அட்டானமஸ் கல்லூரியில் படிக்கிறது ப்ரையாரிட்டிஸ் அதிகமாக கொடுங்க. ஸோ எத்தனையோ தமிழ்நாட்டில் இருக்கிற அட்டானமஸ் கல்லூரிகள் நிறைய ஃபீஸில் கம்மியான கொடுக்குற எத்தனையோ கேட்டகரிஸ் கல்லூரிகள்லாம் இருக்கிறாங்க. அதை தேடி கண்டுபிடிச்சி அந்த காலேஜை ப்ரிப்பேர் எடுங்க. அடுத்த கேட்டகரி நான் அட்டானமஸ். முக்கியமாக அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண சொன்ன கேட்டகரியே முதல் பட்டதாரி மாணவர்களும் கம்யூனிட்டி ரிசர்வேஜ் இருக்கிற மாணவர்களும் கண்டிப்பாக அரசு நடத்துகிற கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. நானும் ரெடியாக இருக்கிறேன். அதை பற்றி எல்லா தகவல்களும் டெய்லி பேசிஸில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். சரிங்களா? ஸோ அட்டானமஸ், நான் அட்டானமஸ், டீம்டு யூனிவர்சிட்டி, தனியார் பல்கலைக்கழகம் எப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம்? கண்டிப்பாக நல்ல பெரிய யூனிவர்சிட்டிஸ் தாராளமாக எடுக்கலாம். அடுத்த லெவல் நார்மல் லெவலில் இருக்கிற கேட்டகரிஸ் ஒரு காலேஜில் நம்மளால் வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜை ப்ரிஃபர் பண்ண முடியலன்ற கேட்டகரி வந்தால் மட்டும்தான் நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி போகிறதுக்கு நம்ம மேபி என்கரேஜ் பண்ணலாம். மேபி என்னுடைய ப்ரியாரிட்டியாக இருக்கலாம். மேபி உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய விருப்பத்தை பற்றி நாங்கள் தேர்ந்தெடுங்க. பட் இதுக்கு நான் சொல்ல வரது மெயின் இந்த வீடியோவில் ஒரு இன்ஜினியரிங் கோர்சஸ், ஒரு கவர்மெண்ட் காலேஜ், ஒரு ப்ரைவேட் காலேஜ், அதில் அட்டானமஸ் என்ன, நான் அட்டானமஸ் என்ன, டீம்டு யூனிவர்சிட்டி, ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியில் நல்ல பிரகாசமான கல்லூரிகள் இருக்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட 2019 தமிழ்நாடு ஒரு ஸ்டேட் ப்ரைவேட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 7 கல்லூரிகள் பக்கம் புதுசாக ஓப்பன் பண்ணாங்க. சில கல்லூரிகள் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணுறதில்ல, சில கல்லூரிகள் இன்ஜினியரிங் மட்டுமே ஆஃபர் பண்ணுறாங்க, மெடிக்கல் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி லைக் ஒரு அட்டானமஸ் கேட்டகரி மட்டும்தான். கவர்மெண்ட்டோடைய ரிசர்வேஷன், கவர்மெண்ட்டோடைய பெனிஃபிட் எதுவுமே எனக்கு வேண்டாம், அதற்கு எனக்கு தகுதி இல்லை,
ஒரு முதல் பட்டதாரி நான் கிடையாது, ஒரு கம்யூனிட்டி ரிசர்வேஷன் ஸ்காலர்ஷிப் கிடையாது, எனக்கு ஒரு அட்டானமஸ் காலேஜ் ப்ரிஃபர் பண்ணுறவங்க வந்து என்னுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியும் தாராளமாக செலக்ட் பண்ணலாம். ஸோ பெனிஃபிட் இருக்கிறதுல நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கன்னா என்னுடைய நோக்கம் எப்போதுமே உடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், ஃபேமிலியோடைய சுச்சுவேஷன், அப்புறம் நீ எடுக்கிற கோர்ஸ், அந்த கோர்ஸ்னால் கிடைக்கிற நாலேஜ், அந்த கோர்ஸ்னால் கிடைக்கிற அவுட்புட் லைக் பிளேஸ்மெண்ட், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொரலேட் பண்ணி தான் நான் உங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த சேனல் இந்த கைடன்ஸில் தான் நீங்கள் வந்து ஒரு கோர்ஸை ப்ரிஃபர் பண்ணணும், ஒரு கல்லூரியை ப்ரிஃபர் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு அட்டானமஸ் கல்லூரியை ப்ரிஃபர் பண்ணுங்கள். நான் அட்டானமஸ் கல்லூரியில் தரமான கல்லூரிகளும் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. அவங்க அட்டானமஸோடைய தரத்தை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேபி ஜாயின் பண்ணி அடுத்த 2 வருஷத்துல கூட அவங்க போகலாம். அவங்க வந்து அவங்க அட்டானமஸ் ஸ்டேட்டஸுக்கு அந்த கல்லூரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்போதுமே நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் கொடுக்கும்போது நல்ல மதிப்பெண் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கண்டிப்பாக அரசு கல்லூரிக்கும், அடுத்து கண்டிப்பாக திரும்ப சொல்கிறேன் அட்டானமஸ் கல்லூரிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணுறதும், ஈஸியாக நாலேஜை கேதர் பண்ணிக்கிறதும், உனக்கு பிடிச்ச படிப்பை படிச்சுக்கிறதும் இதெல்லாம் கொடுங்க. அடுத்து நான் அட்டானமஸ் கல்லூரியில் நல்ல பிளேஸ்மெண்ட், நல்ல குவாலிட்டி ஃபேக்கல்ட்டிஸ், நல்ல டீச்சிங் இருக்கிறத அதையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுவும் நான் அட்டானமஸில் சில கல்லூரிகள் ரொம்ப ஃபீஸ் கம்மியாக நல்ல குவாலிட்டி எஜுகேஷனை கொடுக்குற கல்லூரிகள் இருக்கிறாங்க. அதை தேர்ந்தெடுங்க. இதை சம்மந்தமாக என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க. ரெகுலராக வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது தான் அடுத்தடுத்த வீடியோக்களை கொஞ்சம் நிறைய சீக்கிரமே கொடுக்க முடியும். கண்டிப்பாக வந்து ஒரு +2 மாணவனுக்கு பல்வேறு விதமான ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும் சில காலங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு விதமான உங்களுடைய தேவைகளையும் நீங்கள் கமெண்ட் பண்ணி எங்கிட்ட கேட்டால் மட்டும்தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோக்களை ப்ரிப்பேர் பண்ணி வெரி ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதை தேடுதல் வந்து இப்போ இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம். இதை வந்து இதோடைய தேடுதல் வந்து இருக்கிற எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களுக்கும் அதை தெரிய வைக்கிறதுக்கு சரிங்களா? அண்ட் டில் தென் பேக் ஃப்ரம் சரவணன்.